திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு விளைநிலங்கள் வேகமாக வீட்டுமனைகளாக மாறி வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அருமைராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய விளைநிலங்களில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதை அரசு கைவிட வேண்டும் எனவும், விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை துப்பாக்கி மூலம் சுடுவதற்கு வனத்துறைக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு விளைநிலங்கள் வேகமாக வீட்டுமனைகளாக மாறி வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகத்தில் கல் விற்பனைக்கு அனுமதி இல்லை என்பதின் உள்நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பியவர், விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை மட்டும் கொள்கை பூர்வமாக செயல்படுத்த தமிழக அரசு முன்வருகிறது என்று காட்டமாக பேசினார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. விளைநிலங்கள் வேகமாக குடியிருப்பு மனைகளாக, ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி வருகிறது. இதுக்கு அதிகார குடும்பத்தை சார்ந்தவர்களே பங்குதாரர்களாக இருந்து இது ஊக்குவிக்கிறார். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் தான் அரசுடைய பெரும் திட்டங்களை எங்க செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கிறது, ஆட்சியாளர் கையில் இருக்கிறா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திருவெரும்பூர் அருகே 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஒலிம்பிக் அகாடமியின் கட்டுமான பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட எலந்தப்பட்டியில் ஒலிம்பிக் அகாடமியின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள இந்த அகாடமியின் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து பணிகளை விரைவுபடுத்தி தரமான முறையில் அகாடமி அமைக்க ஏற்பாடு செய்யுமாறு கட்டிட பொறியாளர்கள் மற்றும் வல்லுநர்களை வலியுறுத்தினார். இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களின் வாக்குகளை வாங்குவதுதான் பாஜகவின் எண்ணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செய்யூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பனையூர் பாபு, செஞ்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செஞ்சி KS மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பனையூர் பாபு, திருச்சியில் நடைபெற்ற பேரணியில் நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்களும் சமத்துவத்தை பேசக்கூடிய தீர்மானம், சமூக நீதியை பேசக்கூடிய தீர்மானம் என்று குறிப்பிட்டவர், முருகர் பக்தர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இந்துக்கள் வாக்கு இந்துக்களுக்கே என்ற தீர்மானத்திற்கு தங்கள் எல்லாம் யார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோயிலில் பட்டியல் இனத்தவர்கள் உள்ளே நுழைய முடியாத நிலை உள்ள நிலையில் இந்துக்கள் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு பாஜக இந்துக்களின் ஓட்டுகளை வாங்க எண்ணுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் கடலூர் பாவனன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கபூபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் இருக்கும் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம் விரைவில் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள கொங்கு பல்நோக்கு பயிற்சி மையத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் வள்ளி கும்மி கிண்ண சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன், சங்கர் IAS அகாடமி இயக்குனர் வைஷ்ணவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன், பல ஆண்டுகாலமாக செயல்படுத்தப்படாமல் இருக்கும் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம் குறித்து சட்டசபையில் தமிழக முதலமைச்சரிடம் விவரித்ததாக கூறியவர், விரைவில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் அனைத்து மாநிலத்தையும் பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறையில் நல்ல உயரதிகாரிகள் இருப்பதாகவும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் கூறியவர், காவல் நிலையங்களில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்க கூடாது என்றும் அப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறாமல் இனி பார்த்துக் கொள்வார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலத்தை விட நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், மிகச்சிறப்பாக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
இதை போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வருத்தமாகத்தான் இருக்கிறது. காவல் நிலையங்களில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்க கூடாது. அதை கண்டித்திருக்கிறோம். அதனால காவல்துறை இன்றைக்கு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தவறுகள் இனிமேல் வராமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம். திருப்பூர் வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க லட்சக்கணக்கான மக்களை திரள செய்ய வேண்டும் என மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் நல்லூர் பகுதி அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், ஆகஸ்ட் மாதத்தில் திருப்பூருக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வரும்பொழுது இருந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தரும்போது மக்கள் திரள வேண்டும் என தெரிவித்தார். எனவே கழக நிர்வாகிகள் பார்க்கும் ஒவ்வொருவரிடத்திலும் எடப்பாடியார் வருகை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ரிஷிவந்தியம் அருகே வாகனம் இல்லாததால் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள சிரமமாக உள்ளது என கோரிக்கை வைத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கு காரை சட்டமன்ற உறுப்பினர் பரிசாக அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சித்ரா. இவரது கணவர் தாஸ் திமுக நிர்வாகியாக உள்ளார். இந்நிலையில் பொதுமக்களுக்கும் கட்சி பணிகளை மேற்கொள்ள வாகன வசதி இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனிடம் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் திமுக நிர்வாகியுமான தாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனடியாக திமுக நிர்வாகியின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தார் என்ற காரை பரிசாக வழங்கியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்களது கோரிக்கை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து வரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக செய்தியாளர்களிடம் தாஸ் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி புதுப்பட்டு ஊராட்சி தான் இல்லை, இந்த ரிஷிவந்தி தொகுதியில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் சிறப்பாக அண்ணன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார், கார் கொடுத்திருக்கிறார். பெருங்களத்தூர் அருகே சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் தனது குடும்பத்தினருடன் சென்னைக்கு காரில் சென்றுள்ளார். அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அருகே வந்தபொழுது காரில் புகை வந்துள்ளது. உடனே காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்த 4 பேரும் வெளியேறிய நிலையில் கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. உடனே அருகில் இருந்த போக்குவரத்து போலீசார் அவ்வழியே சென்ற தண்ணீர் லாரியை நிறுத்தி தீயை அணைத்தனர். இதுகுறித்து பீர்க்கன் காரணை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூரில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் KVR நகரில் உள்ள கதிரவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி கழிவறைக்கு சென்றபொழுது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநில இளைஞர் ஜெய் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் பெற்றோர் புகாரை தொடர்ந்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியான நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி தரப்பில் முறையான பதில் அளிக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த KVR நகர் காவல் நிலைய போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் போலீசார் மற்றும் கல்வி அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீடாமங்கலம் பகுதியில் பழிக்கு பழி வாங்குவதற்காக கொலை செய்யும் நோக்கத்தில் ஆயுதங்களுடன் திட்டம் தீட்டிய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பூவனூர் பகுதியில் முன்னர் நடந்த கொலை வழக்கு தொடர்பாக பழிவாங்கும் நோக்கத்துடன் ஆயுதங்களை கொண்டு திட்டம் தீட்டி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் பூவனூர் பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு ஆயுதங்களுடன் இருந்த நாகநாதன், அன்பரசன், ஷியாம், தயாநிதி மாறன், ரவிச்சந்திரன், பிரகதீஷ் ஆகிய 6 பேரை விசாரணை செய்து கைது செய்தனர்.
தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை, கொள்ளை, அடிதடி மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் சமாதானம் செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியர் குத்தி கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் பாண்டுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ஆதாம். இவர் புலிவளம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பெண் முகமது ஆதாமுடன் பேசாமல் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது ஆதாம் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பெண் வீட்டிற்கு சென்று தன்னிடம் பேசாதது குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அங்கு சண்டையை சமாதானம் செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியரான சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரை கத்தியால் முகமது ஆதாம் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சந்தோஷ்குமார் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் தட்சிணாமூர்த்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ரசூல்தீன், ஹாஜ் முகமது ஆகிய இருவரை கைது செய்து தலைமறைவான முகமது ஆதமை தேடி வந்தனர். இதனையடுத்து தனிப்படை போலீசார் திருநெல்வேலியில் பதுங்கியிருந்த முகமது ஆதமை கைது செய்து திருவாரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.